வாக்கம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு ரொம்ப ரொம்ப பழைய கதை இன்னைக்கு நம்ம உலகத்துக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்ல முடியுமா? முடியும். யோனாவோட கதையை வச்சு சொல்லப்பட்ட ஒரு பிரசங்கத்தோட ஆழமான கருத்துக்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த சீனை கற்பனை பண்ணி பாருங்க. கடல் பயங்கரமா கொந்தளிக்குது. கப்பல்ல இருக்கிறவங்களோட உயிர் ஆபத்துல இருக்கு. ஆனா இதுல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு என்ன தெரியுமா? இந்த புயலை நிறுத்தக்கூடிய ஒரே ஒரு உண்மையான கடவுளை தெரிஞ்ச மனுஷன், அதாவது யோனா, கப்பலுக்கு அடியில போய் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. இதுதான் நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரு பக்கம் அந்த மாலுமிகள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச சாமியெல்லாம் கூப்பிட்டு கதறிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த புயலையே அடக்க சக்தி இருக்கிற ஒரே கடவுளை தெரிஞ்ச மனுஷன் எதை பத்தியும் கவலைப்படாம தூங்கிட்டு இருக்காரு. என்ன ஒரு முரண்பாடு பாருங்க. அப்போ யோனாவோட உண்மையான பிரச்சனை என்ன? அவருக்கு விஷயம் தெரியாதா? இல்லவே இல்ல. அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா தெரிஞ்சும் எதுவே செய்யாம இருந்ததுதான் பெரிய தப்பு. பாருங்க, அந்த மாலுமிங்க வந்து கேட்டப்போ யோனா எதையும் மறைக்கல. ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு, இந்த புயலுக்கு நான் தான் காரணம், நான் கர்த்தரோட சந்நிதியை விட்டு ஓடி வந்தேன் அப்படின்னு. சோ அவருக்கு தன்னோட கீழ்ப்படியாமையோட விளைவு இதுதான் ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. அவருக்கு பிரச்சனைக்கான காரணம் மட்டும் தெரியல, அதுக்கான தீர்வும் தெரிஞ்சிருக்கு. வானத்தையும் பூமியையும் கடலையும் உண்டாக்கின தன்னோட கடவுளால மட்டும்தான் இந்த புயலை நிறுத்த முடியும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இப்போ இங்கதான் இந்த பிரசங்கத்தோட மையக்கருத்தே வருது. பாருங்க, ஒரு பக்கம் யோனாவுக்கு புயலோட காரணமும் தெரியும், தீர்வும் தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு இருக்கிற திருச்சபைக்கும் நம்ம சமூகத்துல இருக்கிற சீரழிவுகளுக்கு காரணமும் தெரியும், அதை சரி செய்யற தீர்வும் தெரியும்னு இந்த பிரசங்கம் சொல்லுது. சுருக்கமா ஒரே வரியில சொல்லணும்னா, இந்த பிரசங்கத்தோட மெசேஜ் எதுதான்? இன்னைக்கு இவ்ளோ குழப்பம் நிறைஞ்ச உலகத்துல யோனாவோட தூக்கங்கிறது திருச்சபையோட ஆன்மீக செயலற்ற நிலைக்கு ஒரு உருவகமா இருக்கு. இந்த மாதிரி ஆன்மீக தூக்கத்துல இருந்து எழுந்திருக்க சொல்லி எபேசியர் புத்தகத்திலிருந்து வர இந்த வசனம் ஒரு நேரடியான அழைப்பா இருக்கு. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். சரி, இந்த ஆன்மீக தூக்கம்னா என்ன? இன்னைக்கு காலகட்டத்தில் அது எப்படி இருக்கும்? இந்த ஆதாரத்தின்படி சில திட்டங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிறது, ஏதேதோ வேளைகள்ல ரொம்ப பிஸியா இருக்கிறது, நம்ம சுத்தி உலகம் காயப்பட்டு ரத்தம் சிந்தும் போது அமைதியா இருக்கிறது, இல்லனா உலகம் மூழ்கிட்டு இருக்கும்போது நாம மட்டும் வசதியா இருக்கிறது, இது எல்லாமே அந்த தூக்கத்தோட அடையாளம்தான். ஓகே, பிரச்சனையெல்லாம் பேசிட்டோம். இதுக்கு தீர்வு என்ன? சும்மா பிரச்சனையை மட்டும் பேசிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை இல்லையா? இந்த பிரசங்கம் சொல்ற தீர்வு பொறுப்புணர்ச்சியிலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு நாடு குணமாகணும்னா அதுக்கு யாரு பொறுப்பு? இந்த கேள்விக்கு பதிலா இந்த முக்கியமான வசனம் வருது. இதுல ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. தேசத்தோட குணமாதலுக்கான பொறுப்பை தேவன் தன்னோட மக்கள் மேலதான் வைக்கிறார். இங்க ஒரு ரொம்ப முக்கியமான வித்தியாசத்தை நாம பார்க்கணும். தேவன் வந்து உலகம் மனம் திரும்பினா அப்படின்னும் இல்ல மத்தவங்க மாறுனா அப்படின்னும் சொல்லல. அவர் சொல்றது என் ஜனங்கள் மனம் திரும்பினால். அதாவது இது மத்தவங்கள கைகாட்டி பேசுறதுக்கு இல்ல, விசுவாச சமூகம் தனக்குள்ளேயே பார்த்து சரி பண்ணிக்க வேண்டிய விஷயம்னு இது தெளிவா சொல்லுது. ஆக மொத்தம் இந்த ஆதாரத்தோட வாதம் இந்த ஒரு வரியில வந்து நிக்குது. ஒரு தேசத்தோட குணமாதல் திருச்சபைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதாவது மாற்றம் வெளியிலிருந்து வராது, உள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும். சரி, அப்போ இந்த தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கணும்னா என்னதான் செய்யணும்? அதுக்கான நடைமுறை வழிகளை, அதாவது பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸை இப்போ பார்க்கலாம். அன்னைக்கு அந்த மாலுமி யோனாவை பார்த்து கேட்டானே ஒரு கேள்வி, ஏன்பா இப்படி ஒரு நிலைமையில உன்னால எப்படி தூங்க முடியுதுன்னு. அதே கேள்விதான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தர் காதலையும் ஒலிக்குது. இப்படிப்பட்ட நேரத்துல நீ எப்படி தூங்கலாம்? இந்த தூக்கத்திலிருந்து விழித்தெழ இங்க 3 படிகள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் படி, நாம செஞ்ச தப்ப உணர்ந்து சமரசம் பண்ணிக்கிறதை விட்டுட்டு மனம் திரும்பணும். 2வது, சும்மா சின்ன சின்ன ஜெபம் இல்லாம உண்மையான பரிதவிப்போட இரக்கத்துக்காக கதறணும். 3வதா, தேவனோட அழைப்புக்கு கீழ்ப்படிந்து எழுந்து நின்னு செயல்ல இறங்கணும். சரி, இதெல்லாம் செஞ்சா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க. யோனா கீழ்ப்படிஞ்சப்போ நினிவேன்னு ஒரு பெரிய நகரமே அழிவிலிருந்து தப்பிச்சது. அதே மாதிரி திருச்சபை விழிச்சுக்கும்போது தேசங்கள்ல சமாதானம் வருங்கிறது தான் இதோட நம்பிக்கையான முடிவு. ஆக நாம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் கடைசியா நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கொண்டு வந்து நிறுத்துது. இந்த யோனாவோட கதையோட வெளிச்சத்துல நாம நம்மளையே கேட்டுக்க வேண்டிய நேரம் இது. நாம விழிப்போட இருக்கிறோமா, இல்ல இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறோமா? பதில் உங்க கையில தான் இருக்கு.